ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பனானா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் பனானா எடுத்திருக்கேன். 1 கப் பால் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். சுகர் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி டேட்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும், பனானாவும் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் பால் ஊற்றுறதுனால 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக இதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. பனானா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா ஒரு சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை அரைச்ச பிறகு பால் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.